பிரதர்ஸ் வெல்கம். ஹவ் ஆர் யூ ஆல்? பிரதர், இன்னைக்கு மக்கா இருக்குல்ல, மக்காவ், அது விஷயமா. மக்காவுன்னா நாம் அடுத்த மேப்பில் காட்டுறோம் பாருங்க, ஹாங்காங் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஹாங்காங் போனால் அங்கேருந்து ஈஸியாக மக்காவுக்கு போயிடலாம். இது எல்லாமே சைனீஸோட கண்ட்ரோல். மக்கா ஒரு ஐலாண்டு மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷினோ, கிளப்பு, ரெஸ்டாரண்ட்ஸு, ரிசார்ட்ஸு, ஸ்பா, கேம்பிளிங்கு எல்லாம் அங்கே தான் இருக்குது. காசை கொண்டு தொலைக்கிறவன், என்ஜாய் பண்ணுறவன், காசை போட்டு காசை எடுக்கிறவன் எல்லாம் அங்கே போய் இறங்குற இடம் தான் இந்த மக்கா. இதனால் இங்கே நம்ம இந்தியாவிலேருந்தோ, பாகிஸ்தான்லேருந்தோ, பங்களாதேஷ்லேருந்தோ, நேபாளிலேருந்தோ, ஸ்ரீலங்காலேருந்தோ இங்கே போகிறாங்கன்னா ஹோட்டல் லைன் சம்மந்தப்பட்ட வேலை. ஓகே, இது பாருங்கள், ஹாங்காங் தான் இருக்குது, மக்கா இங்கே தள்ளி இருக்குது. அது தனி, இது தனி. ஓகே, ஸோ இதுக்கு தனி ஃப்ளைட். ஓகே, இதெல்லாம் ஆன் அரைவல் விசா போட்டு அங்கே கொண்டு போயிடுவாங்க. ஹாங்காங் வழி அப்ளை பண்ணி அங்கேருந்து அங்கே எடுத்துருவாங்க. அது நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜாப் ஃபுல்லாக ஹோட்டல் லைன் தான். சர்வராக இருக்கட்டும், கிளீனராக இருக்கட்டும், அதாவது பேசிக்காக, அதாவது டீசன்ட் கண்ட்ரிங்கிறனால, டூரிஸ்ட் வரனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் தாராளம் பொழைச்சிக்கலாம். வேலை நிறைய இருக்குது. ஓகே, இது பார்ட்டி ரெஸ்டாரண்ட் அங்கே இறங்கின பிறகு அவங்க ஊரில் பேமெண்ட் கொடுத்தாலும் சரி. ஓகே, இது பாம்பே பார்ட்டி. இவங்க தான் பேமெண்ட் இங்கே ஒரு வச்சுட்டு அங்கே அனுப்புவாங்க. இது மக்கா போனால் ஒரு 260 அந்த ரேஞ்சில் போய் இறங்கிடலாம். சேஃப் தான். சம்பாத்தியம் 70-80,000க்கு மேலே. கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ளவங்க 1 lakh வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க மக்காவில். ஓகே, ஸோ இது மெதுவாக தான். இப்போ ஆனால் இது ஆக்சுவலி போய் இறங்குறது விசிட்டு தான். ஓகே, அங்கே ரொம்ப கெடுபிடிலாம் கிடையாது. ஏர்போர்ட்டில் டிப்போர்ட்லாம் பண்ணுறது இல்லை இதில். அதனால் தைரியமாக இறங்கலாம். அந்த கேரண்டி உண்டு. அதுதான் பேமெண்ட் அங்கே போய் இவ்வளோ கன்ஃபார்மாக நடக்கிறனால தான் பேமெண்ட் அங்கே இறங்கின பிறகு இங்கே வாங்கிக்கிறாங்க. போகும்போதே இங்கே கொடுத்து தான் போகணும், அவ்வளோதான் மேட்ரு. அதாவது உங்கள் ஆள் ஒரு ஆள் இங்கே இருப்பார். அப்படி இது மும்பை பார்ட்டி மூலமாக நடக்கக்கூடிய. இனிஷியலி எந்த அட்வான்ஸ் தேவையில்லை. ஓகேவா? ஸோ எப்படின்னு நீங்கள் இதை பற்றி பேசுங்க. ஒரு 270 இந்த மக்கா முடியும். ஓகேவா? சேலரி 80,000 70,000 கன்ஃபார்ம். ஓகேவா? சரி, வேறு அடுத்த வேக்கன்சியில் சந்திக்கலாம். இதனால உங்கள் கொரிகளை எனக்கு சொல்லுங்கள். எங்கிட்ட பேசி தெளிவான பிறகு தான் நான் வேக்கன்சி எடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் நல்லபடியாக நடந்துட்டா உண்டு, இல்லைன்னா நம்ம பிரச்சனை இல்லை. ஓகேவா? தேங்க்யூ.